அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரமாறு மாணவர்களுக்கு இறுதியாக காரணிகளும் மடங்குகளும் சம்பந்தமாக படித்து முடித்து விட்டோம். அத்துடன் உங்களோட முதலாவது பாட புத்தகத்தில் உள்ள அனைத்து அலகுகளும் பூரணமாக முடிவடைந்துள்ளது. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அடுத்த புதிய தலைப்பு தான் நேர்கோட்டு தல உருக்கள். உங்களோட பாற்று புத்தகத்தில் இரண்டாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதலாம் அலகு தான் நேர்கோட்டு தல உருக்கள். இந்த நேர்கோட்டு தல உருக்கள்ல ஒரு சிறிய தலைப்பு தான் தல உருக்கள். அப்போ தல உருக்கள் என்றால் என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் தெரிய வேண்டும் பிள்ளைகள். இது ஒரு முக்கியமான ஒரு பாடம்ங்கிறதால ஒவ்வொரு மாணவர்களும் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் முழுமையாக பார்த்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு அனுப்பப்படுகின்ற அந்த பாடம் சம்பந்தமான வேக் ஷீட்டை பூரணமாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தெளிவாக சொல்கிற விடயத்தை அவதானித்து கொள்ள வேண்டும். தல உருக்கள் என்றால் உங்களுக்கு இந்த தல உருக்களை பார்ப்பதற்கு முதல் ரெண்டு விடயம் தெரிய வேண்டும். இப்படி நேர்கோடாக ஒரு வளைவு இல்லாமல் நேராக வந்தால் அது நேர்கோடு என்று சொல்லப்படும். இது நேர்கோடு. இப்படி வளைந்து வரும் என்று சொன்னால் அது வளைந்த கோடு. அப்போ கோடு இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று நேர்கோடு, இன்னொன்று வளைந்த கோடு. அப்போ தல உருக்கள் என்பது என்னென்று சொன்னால் பிள்ளைகள் இந்த எழுதப்பட்ட விடயத்தை வாசித்து பாருங்க. நேர்கோட்டு துண்டங்களாலும் அவைதான் இந்த நேர்கோட்டு துண்டங்களாலும் வளைந்த கோட்டு துண்டங்களாலும் வரையப்பட்ட உருவ சொல்லுவோம். பொதுவாக தல உருக்கள் என்று சொல்லுவோம். நேர்கோட்டு துண்டத்தை மட்டும் கொண்டு வரையப்பட்ட உருக்கள் அது மூடிய உருவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு நேர்கோடும் வளைந்த கோடும் சேர்ந்தும் தல உருக்கள் அமைக்கலாம். பாருங்க, இந்த இரண்டாவது படத்தில் ஒரு நேர்கோடு இந்த துண்டாக கருதப்படும். இதில் இரண்டு வளைந்த கோடு காணப்படுகின்றது. அப்போ ஒரு வளைந்த கோடும் ஒரு நேர்கோட்டு துண்டமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த உருவும் தல உருதான். தனி நேர்கோட்டால் அமைக்கப்பட்ட இந்த உருவின் பெயரும் தல உருவுதான். இவ்வாறு வரப்பட்ட இந்த 4 நேர்கோட்டு துண்டங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த மூடிய உருவையும் தல உரு என்று பொதுவாக சொல்லப்படும். அப்ப தல உரு என்று சொன்ன பிள்ளைகள் அதுல நேர்கோட்டு துண்டம் மாத்திரம் வரலாம், அல்லது வளைந்த கோடும் வரலாம், அல்லது நேர்கோட்டு துண்டமும் வளைந்த கோட்டு துண்டமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த உருக்களினுடைய பெயர்தான் தல உருக்கள் என்று அழைக்கப்படும். இந்த தல உருக்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று மூடிய தல உருக்கள், திறந்த தல உருக்கள் என்று இருக்கு. இப்ப தெளிவாக பாருங்க, அந்த விடயத்தை நான் நோட் பண்ணிருக்கேன். தல உருக்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று மூடிய தல உரு, இன்னொன்று திறந்த தல உரு. இந்த வசனத்திலேயே உங்களுக்கு அதில் வரை விளக்கணம் புரியும். மூடிய தல உரு என்று சொன்னால் அப்போ ஏற்கனவே தல உரு சம்பந்தமாக சொல்லிட்டேன். அது நேர்கோடாகவும் இருக்கலாம், வளைந்த கோடாகவும் இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்தும் வரலாம் என்று சொல்லிட்டேன். இப்போ மூடிய தல உரு என்று சொன்னால் இந்த முக்கோணத்தை பாருங்க, மூடப்பட்டதாக இருக்கு. இடையில இவ்வாறு திறந்து காணப்படும் என்று சொன்னால் அது மூடிய தல உரு அல்ல, திறந்த தல உரு என்று அழைக்கப்படும். அப்போ முக்கோணத்துக்கு 3 பக்கம் என்ற அந்த 3 பக்கத்தாலும் அடைக்கப்பட்ட இந்த உருவின் பெயர் தான் மூடிய தல உரு, பொதுவான பெயர். அதே மாதிரி ஒரு வட்டத்தை பாருங்க, வளைந்த கோட்டால மூடப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு மூடிய தல உருவாக, இப்படியாக வரக்கூடிய அனைத்து உருக்களும் மூடிய தல உருக்களாக இருக்கும். திறந்த தல உரு என்று சொன்ன பிள்ளைகள் இடைவெளி ஒன்று இருக்கும். ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் சந்திக்காது. பாருங்க, இவரத்த இடைவெளி ஒன்று இருக்கு, இவரத்த இடைவெளி ஒன்று இருக்கு. இப்படி இடைவெளி காணப்படக்கூடிய தல உருக்கள் அது வளைந்த கோடாகவும் இருக்கலாம், நேர்கோடாகவும் இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்தும் வரலாம். ஆனால் இடைவெளி காணப்படும் என்று சொன்னால் திறந்த தல உரு. இடைவெளி காணப்படாமல் மூடியதாக இருந்தால் அது மூடிய தல உருவாக இருக்கும். ஸோ தல உருக்கள் ரெண்டு வகைப்படும், மூடிய தல உரு, திறந்த தல உரு. சின்ன விடயம். அப்போ சொல்லப்பட்ட இவ்வளவுத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
அப்போ இது வந்து நேர்கோட்டு துண்டம், இதை சொல்லுவோம் வளைந்த கோடு என்று சொல்லுவோம். அப்போ முக்கியமான விடயங்களை நான் சொல்லியிருக்கேன். மேலும் சில விடயங்களை பற்றி பார்ப்போம். தலைப்பை பாருங்க, நேர்கோட்டு தளவுருக்கள். அப்போ இதற்கு முதல் தளவுரு, அந்த தளவுரு இரண்டு வகைப்படும், மூடிய தளவுரு, திறந்த தளவுரு. தளவுரு என்று சொன்னால் நேர்கோட்டு துண்டங்கள் அல்லது வளைந்த கோட்டு துண்டங்கள் அல்லது ரெண்டும் சேர்ந்து ஒரு மூடிய உருவாக இருக்க வேண்டும். அப்படி மூடிய உருவாக இருந்தால் அதனுடைய பொதுவான பெயர் தளவுருக்கள் என்று சொல்லி தந்திருக்கு. அந்த மூடிய தளவுரு என்று சொன்னால் மூடப்பட்ட உருவாக இருக்க வேண்டும். திறந்த தளவுரு என்று சொன்னால் இடைவெளி கொண்ட உருவாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இப்போ இது எப்படி என்று சொன்னால் நேர்கோட்டு தளவுருக்கள் என்று சொன்னால் தலைப்பிலேயே அந்த விடயம் சொல்லப்படுது. நேர்கோட்டு துண்டங்களை மட்டும் அந்த தள உருவுல வளைந்த கோடு வரக்கூடாது, வளைந்த கோடு வரக்கூடாது. நேர்கோட்டு துண்டம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அந்த நேர்கோட்டு துண்டம் மாத்திரம் இருந்தால் போதாது, அது மூடிய தள உருவாக இருக்க வேண்டும், திறந்த தள உருவாக இருக்கக்கூடாது. அப்போ அதுதான் நேர்கோட்டு தள உருக்கள் என்று அழைக்கப்படும். அப்போ நேர்கோட்டு தள உருக்கள் என்று சொன்னால் அந்த வரைவிலக்கணம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நேர்கோட்டு துண்டங்களை மட்டும், இது மிக முக்கியமான விஷயம், மட்டும் அதில் வளைந்த கோடு வராது என்கிறதான் கருத்தாக இருக்கும். நேர்கோட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட மூடிய தள உருக்களாக இருக்க வேண்டும், திறந்த தள உருவாக இருக்கக்கூடாது. இவ்வாறு மூடிய தள உருக்களை கொண்ட அந்த தள உருவினுடைய பெயர், மூடிய தள உருக்கள் வந்து நேர்கோட்டு தள உருக்கள் என்று அழைக்கப்படும். அப்ப நேர்கோட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட மூடிய தள உருக்கள் நேர்கோட்டு தள உருக்கள் என்று அழைக்கப்படும். அதற்கான 3 உதாரணம் தான் உங்களுக்கு படமாக வரையப்பட்டிருக்கு. இந்த 3 படத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது படத்துல 4 நேர்கோட்டு துண்டம் வருது. அது மூடப்பட்டதாக இருப்பதனால இந்த தளவுருவின் பெயர் நேர்கோட்டு தளவுரு. இது முக்கோணம். முக்கோணத்துல பாருங்க, 3 மூடப்பட்ட நேர்கோட்டு துண்டங்களாக இருப்பதனால இதுவும் நேர்கோட்டு தளவுருக்கள் என்று அழைக்கப்படும். அதே போன்று இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, 4 நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட ஒரு மூடிய தளவுரு. அப்ப இந்த தளவுருவின் பெயர் நேர்கோட்டு தளவுருக்கள் என்று அழைக்கப்படும். அப்ப நேர்கோட்டு தளவுரு என்று சொன்னா நேர்கோடுகளை மட்டும் கொண்டிருக்க வேண்டும், ஆனால் மூடிய தள உருவாக இருக்க வேண்டும். அந்த 2 விடயமும் காணப்பட்டால் அந்த தள உருவினுடைய பெயர் தான் நேர்கோட்டு தள உரு என்று அழைக்கப்படும். இப்ப அடுத்த விடயத்தை பாருங்கடா, இப்படி ஒரு படம் தரப்பட்டிருக்கு. இது நேர்கோட்டு தள உருக்களா, காரணம் தருகன்னு கேட்க. அப்ப இது நேர்கோட்டு தள உரு இல்லை என்று வரும். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இதுல வளைந்த கோடு ஒன்று வருது. 2 நேர்கோட்டு துண்டங்கள் வந்தாலும் அந்த நேர்கோட்டு துண்டத்துடன் வளைந்த கோடு இணைவதனால் இது நேர்கோட்டு தள உரு அல்ல. அப்ப அந்த விடயம்தான் எழுதப்பட்டிருக்கு. இது மூடிய தள உருவாக இருந்தாலும் நேர்கோட்டு துண்டம் மட்டும் கொண்டிராததால் அது நேர்கோட்டு தள உரு அல்ல. சில நேரம் இப்படியும் ஒரு படம் தந்து கேட்கிறார். இவ்வாறு ஒரு படம் தரப்பட்டிருக்கு. இது ஒரு நேர்கோட்டு தள உருவான்னு கேட்டா எடுத்துடனே எல்லாம் நேர்கோட்டு துண்டம் தானே. ஸோ நேர்கோட்டு துண்டம் வந்தால் இது நேர்கோட்டு தள உரு என்று ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடாது. ஆனால் நேர்கோட்டு தள உரு என்று சொன்னால் நேர்கோட்டு துண்டம் மட்டும்தான் வர வேண்டும். அதனுடன் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு தான் அந்த தள உரு மூடிய தள உருவாக இருக்க வேண்டும். அப்ப இந்த தள உருவை பாருங்க, ஆரம்பமும் இறுதி புள்ளியும் இடைவெளி ஒன்று இருக்கு. அப்ப இடைவெளி இருந்தால் இதனுடைய பெயர்
திறந்த தளவுரு. அப்ப திறந்த தளவுரு நேர்கோட்டு தளவுருவா இல்லை, மூடப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்ப இப்படியான கேள்விகளும் உங்களுக்கு செகண்ட் டைம் பரீட்சையில் இடம்பெறும் பிள்ளைகள். அப்ப இன்றைய நாளில் மிக முக்கியமான சில விடயங்களை பற்றி படித்தோம். அப்ப சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கோப்பில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் உங்களுக்கு குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, மற்றொரு காணொளியில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயங்கள் காணப்படுகின்றது. நேர்கோட்டு தள உருக்கல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், அதில் பண்புகள், அதில் முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் என்ற ஒரு தலைப்பொண்டு இருக்கு. அதில் பண்புகளை படித்தோம் என்று சொன்னால் இந்த தள உருக்கல் என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். அப்போ அடுத்த வகுப்பில் இந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.